ஹலோ டீம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்னா என்ன, ப்ளஸ் அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இந்த சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் போகும். கேண்டில் ஸ்டிக் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ட்ரேடிங் பற்றி எனக்கு எதுவுமே தெரியலை, திஸ் இஸ் நியூ டு மீ அப்படின்னா கூட இந்த சீரீஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக நான் கன்வே பண்ணுறேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒன், கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு அந்த கேண்டில் ஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ பாக்ஸ் கீழே அல்லது மேலே இல்லை ரெண்டு இடத்துலையுமே ஸோ ஒரு விக் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த விக் என்ன அதாவது அந்த ஸ்டிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த சென்டர் ஆஃப் த போர்ஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாடின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாடி பார்த்தீங்கன்னா எய்தர் ரெட்டாக இருக்கும் இல்லை க்ரீனாக இருக்கும். அது ஏன் ரெட் கலரில் இருக்குது க்ரீன் கலரில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளோட விலை இன்னைக்கு, அதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க, அன்னைக்கு காலையில் அந்த பொருள் 100 ரூபாய்க்கு வித்துட்ருக்கு. ஓகேயா? அதே மாதிரி அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் முடியும் போது அதோட விலை எவ்வளோவா இருக்குது அப்படின்னா 120 ரூபான்னு இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடி. ஓகேயா? ஸோ அதே பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 140 ரூபா வரைக்கும் அன்றைக்கி சேல் ஆகிருக்கு. ப்ளஸ் அதே பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 90 ருபீஸ் வரைக்கும் அன்னைக்கு குறைவான விலையிலையும் சேல் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா விக். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, 100 ரூபாயில் ஓப்பன் ஆகிருக்கு, 120 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. எவ்வளோ தூரமாக போயிருக்கு, எவ்வளோ ஹைக்கு போயிருக்கு, 140 ரூபா வரைக்கும் போயிருக்கு. எவ்வளோ லோவில் விற்றுருக்கு, 90 ருபீஸ் வரைக்கும் விற்றுருக்கு. ஸோ இந்த கேண்டிலோடைய கலர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன். ஏன்னா ஒரு பொருள் கம்மி விலைக்கு ஓப்பன் ஆகி அதிக விலைக்கு முடியுது அப்படின்னா அந்த கேண்டிலோட கலர் க்ரீனாக இருக்கணும் அப்படிங்கிறது அல்காரிதம். ஓகேயா? ஸோ அல்காரிதம் பேஸ் பண்ணி இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம அதை வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம். ஓகேயா? வேர்ல்டு வைட் நம்ம அதை வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம். அதனால ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் அன்றைக்கி கம்மி விலைக்கு ஓப்பன் ஆகிருக்கு, பட் அதிக விலையில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இந்த கேண்டில் அப்படி இருக்கட்டும். ஒரு பொருள் 60 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 60 ருபீஸ்க்கு ஓப்பன் ஆகுது. அதே பொருள் 30 ரூபாய்க்கு முடியுது. அன்னைக்கு ஈவினிங் அந்த பொருளுடைய விலை 30 ரூபாய். அதே நாளில் அது 90 ரூபாய் வரைக்கும் விலை அதிகமாகவும் விற்றுருக்கு. அதே மாதிரி அதே நாளில் 10 ரூபாய்க்கு அந்த விலை கம்மியாகவும் விற்றுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலோட பாடி இது. ஓகேயா? எது வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம விக்குன்னு வச்சுக்கிறோம். ஓகேயா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேண்டில் என்னவா இருக்குன்னா ரெட் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பொருள் எப்போ வந்துட்டு அதிக விலைக்கு ஓப்பன் ஆகி கம்மி விலைக்கு க்ளோஸ் ஆகுதோ அப்போது அந்த கேண்டில் ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்காரிதம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இதை நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரான ஐடியா இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ரிலையன்ஸ் வச்சுருக்கேன், ரிலையன்ஸ் ஸ்டாக் வச்சுருக்கேன். அதில் 1 டே டைம் ஃப்ரேம், அதாவது இன்றைக்கி நடந்த இன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில்குள்ளே இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த கேண்டில் ஆப்வியஸாக நீங்கள் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு இது க்ரீன் கேண்டில். ஸோ க்ரீன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் கம்மி விலைக்கு ஓப்பன் ஆகிருக்கும், அதிக விலைக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். இதுதான் ஆக்சுவலாக க்ரீன் கேண்டில் சொல்லுது இல்லையா? ஸோ நீங்கள் ஆப்வியஸாக முடிவு பண்ணிக்கலாம், இது வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு கிட்டத்தட்ட 2580. ஸோ we need to exact figure. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா 2582 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி அது எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2586 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. இதோடைய டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 ருபீஸ். ஓகேயா? ஸோ 2582 ஓப்பன் ஆகி 2586 முடிஞ்சிருக்கு. பட் அதே நாளில் சிங்கிள் டேயில் அது எவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் ஹையில் போயிருக்கு, அதாவது எவ்வளோ அதிக விலைக்கு அது ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேயா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இந்த விக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்கா? ஸோ இந்த விலை பார்த்தீங்க அப்படின்னா 2000
2599 2599 வரைக்கும் போயிருக்கு. 2586ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 2582ல் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி அது எது வரைக்கும் கம்மி விலைக்கு, எந்த அளவுக்கு குறைவான விலைக்கு ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த விக்கோட எண்டில் ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் மட்டும்தான். ஓகே, இந்த கேண்டில் மட்டும்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2573. ஓகேயா, ஸோ இது இங்கே ஓப்பனாக இருக்குது, இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ சாரி, இங்கே ஓப்பனாக இருக்குது, இங்கே முடிஞ்சிருக்கு. ஓகேயா, ஸோ இப்படி ஃபார்ம் ஆனதுனால இந்த கேண்டில் க்ரீன் கலரில் இருக்குது. கம்மி விலைக்கு ஓப்பன் ஆகி அதிக விலைக்கு முடிஞ்சிருக்கு. இதுதான் கான்செப்ட். ஸோ எது வரைக்கும் மேலே போயிருக்கோ அது விக்கு. ஓகே, எது வரைக்கும் கீழே வந்திருக்கோ அது பாட்டம் விக்கு. அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக். ஸோ பேசிக் இப்படி தான் வந்துட்டு ஒரு கேண்டில் நீங்கள் படிக்கணும். ஓகே, இது வந்துட்டு பையிங் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லர் கேண்டில். இந்த ரெட் கேண்டிலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்க, ரெட் கேண்டில் அப்படின்னோடனே எங்கே ஓப்பன் ஆகிருக்கணும்? அதிக விலையில் ஓப்பன் ஆகி கம்மி விலையில் அது முடிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் பாருங்கள், கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு? 2459 ரூபாயில் ஓப்பன் ஆகிருக்கு. அது எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னா 2424 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி அன்னைக்கோட அதிகபட்சமாக எவ்வளோக்கு போயிருக்கு அப்படின்னா அதிகபட்சமாக எவ்வளோக்கு போயிருக்கு அப்படின்னா 2465 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி அன்னைக்கோட குறைந்தபட்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2420 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ எப்போ வந்துட்டு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி லோவில் க்ளோஸ் ஆகுதோ, அதாவது கீழே வந்து க்ளோஸ் ஆகுதோ, அது ரெட் கேண்டிலாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனில் இருந்ததுன்னா பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அது ஏங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதே மாதிரி ரெட்டில் இருந்ததுன்னா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஓகேயா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு டைம் பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். we can clear it out. Thank you.